A uniform electric field of 100 volt per meter is directed 30 degree with positive x-axis கொடுத்துட்டாங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓஏ வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஓபியும் கொடுத்துருக்காங்க. ஓஏ கொடுத்துருக்கும் போது ஏயோடைய கோஆர்டினேட்ஸ் என்னதுப்பா, இங்கே வரும்போது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் -2 0,0 y0 z0. பிக்கு வந்து என்னது பாசிட்டிவ் எக்ஸ் ஒய் ஆக்சஸ் ஆகிடும், அது வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0,4,0 கரெக்டாக, ஒய் தானே 4, அப்போ எக்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 100 வோல்ட் பர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆனால் எக்ஸ் ஆக்சிஸோட 30 டிகிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் டிகிரி இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக ரிசால்வ் பண்ணுவோம். இஎக்ஸ் காம்பனண்ட் என்னதுப்பா, பக்கத்தில் அட்ஜஸ்டன்ட் இருக்கிறது இ காஸ் 30. ஸோ 100 இன்ட்டு காஸ் 30 வந்து √3/2 கரெக்டா. ஸோ அப்போ 50 √3 ஆயிடுச்சு இஎக்ஸ். அதே மாதிரி இ சைன் தீட்டா, இது என்னது இஒய் இல்லையா, இ சைன் தீட்டா வரும். அப்போ இஒய் காம்பனண்ட் என்னது இ சைன் 30, 100 இன்ட்டு சைன் 30 எவ்வளோப்பா, சைன் 30 1/2 50 ஆயிடுது. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது இஎக்ஸ்ஐ ப்ளஸ் இஒய்ஜே, இங்கே என்னது 50 √3i ப்ளஸ் 50j. ஓகே, இப்போ நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும் இல்லையா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விபிஏ கேட்டாங்கன்னா ஃபைனல் விபி இனிஷியல் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் விபி மைனஸ் விஏ, எங்கேருந்து எங்கே மூவ் ஆகிறோம், ஏ டு பி மூவ் ஆகிறோம். அப்போ மைனஸ் இ டாட் டிஆர், இது எங்கே வந்துச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இல்லையா, டிவி/டிஆர். டிவி என்ன சொல்லியிருக்கேன், இந்த மைனஸ் எங்கே கொண்டு வந்து இ டாட் டிஆர். அப்போ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இ டாட் டிஆர்னு கிடைக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், விபி மைனஸ் விஏ வந்து நான் ஏ டு பி மூவ் ஆகிறேன். ஸோ இ டாட் டிஆர் எனக்கு ஆர் வந்து என்னப்பா பொசிஷன் வெக்டார் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே, பட் இன்டகிரேஷனில் நான் ஸ்மால் எலிமெண்ட் டிஆர் தானே எடுக்கிறேன். அப்போ டிஎக்ஸ்ஐ ப்ளஸ் டிஒய்ஜே ப்ளஸ் டிஇசட்கே. ஸோ இங்கே என்ன ஆகும், ஏ டு பி, ஏன்னா கோஆர்டினேட்ஸ் எழுதணும், அது லாஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இ வந்து என்னது 50 √3i கேப் ப்ளஸ் 50j cap dot dxi, dr பதிலா என்னது dxi plus dyj plus dzk. நல்லா நமக்கு தெரியும் i dot i, j dot j, k dot k எல்லாம் ஒன்று. i dot j, j dot k, k dot i இதெல்லாம் என்னது 0. ஸோ அப்போ அந்த இதே நான் பண்ண வேண்டாம், டைரெக்டாக எழுதிடலாம். 50 √3 இங்கே என்ன வரும், ஏ டு பி போட்டேன்னா மைனஸை மறந்துடாதீங்க, 50 √3 into dx plus 50 into dy, dz காம்பனண்ட் 0 ஆயிடுச்சு. இதை நான் தனித்தனியாகவும் இன்டகிரேட் பண்ணலாம், இல்லை சேர்த்தையும் இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன ஆகும், எனக்கு இன்டகிரேட் பண்ணினா 50 √3 இன்டகிரேஷன் ஆஃப் dx என்னதுப்பா எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் dy என்னது ஒய், கரெக்டா. இப்போ நான் வந்து ஏ வந்து என்னது -2,0,0, பி வந்து என்னது 0,4,0. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண, எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். நான் அப்பர் லிமிட் பண்ணும்போது எக்ஸ் வந்து என்ன ஆகிடும் 0, அதனால் 50 √3 இன்ட்டு 0 ப்ளஸ் 50 இன்ட்டு 4. அதுக்கப்புறம் என்னது லோவர் லிமிட் பண்ணணும். லோவர் லிமிட் பண்ணினேன்னா எனக்கு என்னது 50 √3 மைனஸ் லோவர் லிமிட்லேயே 50 √3 இன்ட்டு -2 ப்ளஸ் 50 இன்ட்டு 0, z காம்பனண்ட் வரவே வராது. இப்போ எனக்கு என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ இதுக்கு இந்த கோஆர்டினேட் இன்னும் ஒரு ப்ராப்ளம். சரி, அப்போ இது வந்து 0, இது 200, இங்கே என்ன இருக்கும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 100 √3 ஆயிடுது, கரெக்டாக. ஸோ -100 நான் வெளியில் எடுத்தேன்னா 2 + √3 எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ், விபி அண்ட்